பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு பதிலே வரலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லிட்டு ஒரு உவமையையும் இயேசுசாமி சொல்கிறாரு. ஒரு நியாயாதிபதி, ஒரு விதவை பெண், அவங்கள பற்றி தான் சொல்கிறாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் ஒரு அம்மா அப்பா தன்னோட பையன் குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க பையன்கிட்ட எந்த ஒரு மாற்றமுமே வரல. அதனால் மனசு சோர்ந்து போய் அவங்க கேள்வி கேட்குறாங்க, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டாரா? இவ்வளோ வருஷமாக ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு ஒரு மாறுதலுமே வரலை, என் பையன் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த கேள்வி தவறானது கிடையாது. வேதத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்ட கேள்விகளையெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும், தேவன் மனிதனை கட்டாயப்படுத்தி மாற்ற மாட்டார். ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் தேவன் அந்த மனிதனுடைய இருதயத்தில் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். இன்று மாற்றம் வரலை அப்படின்றதுக்காக நாளையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால் இயேசுசாமி இப்படியாக நமக்கு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணவும் சோர்ந்து போகாதிருக்கவும் வேண்டும் என்பதாக அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விதவை பெண்ணுக்கு அந்த நியாயாதிபதியிட்டருந்து ஒரு நியாயம் கிடைச்சதில்ல. அதே மாதிரியே நம்மளுடைய ஜெபத்துக்கும் ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்கும். அதனால் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. எப்போவுமே மனம் தளராமல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு கண்டிப்பான முறையில் ஆண்டவர்கிட்டருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.